வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கேரட் 1, பீன்ஸ் வந்து ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 3 மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினாவும் மல்லியும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் பீன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பிரியாணி லீஃப், ஏலக்காய், பிரியாணி பூ, கிராம்பு, பட்டை. இது வந்து பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் வந்து கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி போடுறதுக்காக வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 கப் எடுத்து 2 கப் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். மிளகு போட்டுப்போம். ஆயில் 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இது மசாலா சாமான்லாம் சேர்த்துப்போம். அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லீஃப். இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோம். வெங்காயம் கலர் மாறவும் மற்ற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகா பிரியாணியில் சேர்க்க பிடிக்காது. அப்படி பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. பிரியாணி பவுடரில் உரப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. புதினாவும் மல்லியும் சேர்த்துருக்கேன். தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா பிரியாணி அரிசி வந்து நல்லா சாஃப்டாக ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கும். அரிசியை அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஒரு கொதி வரவும் நம்ம குக்கர் மூடி வைப்போம். உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் போதுமானு பார்த்துக்குங்க. உப்பு உரப்பெல்லாம் போதும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருவோம். 2வது சவுண்ட் வரும்போது நீங்கள் அமர்த்திடலாம். சூப்பராக இருக்குது. அரிசி உடையாமல் இருக்குது. அரிசி உடையாமல் ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்டியாகவும் இருக்குது. இதில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி போட போகிறோம். நெய் 1.5 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன்.
இதில் வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா கடைசியாக, அந்த 1/4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றும்போது உரப்பு கூடுதலாக வேணும். அப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா, வயசானவங்க இருக்கிற வீட்டில் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் செரிமானம் ஆக அவங்களுக்கு லேட் ஆகும். நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அமர்த்திட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.